ஹாய். நெறைய பேருக்கு ஃபாஸ்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன மாரி டயட் சாப்பிடலாம் மேடம்? ஜூஸ் குடிக்கலாமா? இல்லன்னா வந்து பாலு, காஃபி அந்த மாதிரி குடிக்கலாமா? இல்லன்னா ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாமா? என்ன சாப்பிடணும்? இம்மீடியட்டா வந்து என்ன மாதிரி டயட் தான் சாப்பிடுறது? அப்படின்னு நெறைய பேரு டவுட் இருக்கும். இந்த வீடியோல யூசுவலா ஃபாஸ்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் பேஷண்ட்ஸுக்கு என்ன சாப்பிடணும் அப்படின்னு நான் அட்வைஸ் பண்ணுவேன். அப்புறம் நான் என்ன சாப்பிடுவேன் அப்படிங்கிறத மீல் பிளான் அதாவது ஒவ்வொரு மீல் வந்து நானு என்ன புரோட்டீன் இருக்கணும், அதுல எப்படி நேச்சுரல் ஃபைபர், நேச்சுரல் ஃபேட்டையும் வந்து இன்க்ளூட் பண்ணி அந்த மீல வந்து கம்ப்ளீட் பண்றது அப்படிங்கிறத மட்டுமே டீட்டெயிலா நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இந்த வீடியோல. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எக் வச்சு ஒரு மீல் அப்படின்னா 3 எக்ஸ் இது வந்து நீங்க ஒரு புர்ஜி மாரி இல்லைன்னா ஸ்கிராம்பிள்ட் எக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாரி வித் வெஜிடபிள்ஸ் வெங்காயம், தக்காளி, அப்புறம் ஒரு கேப்சிகம் அந்த மாரி நீங்க இன்க்ளூட் பண்ணி ஒரு புர்ஜி மாதிரி செஞ்சுக்கலாம். இத வந்து நீங்க ஒரு சப்பாத்தி அப்படி இல்லைன்னா ஒரு தோசை அதோட தொட்டு சாப்பிடலாம். இதுல வந்து நீங்க ஒரு ஸ்லைஸ் ஆஃப் சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மீல்ல மட்டுமே ஒரு 25 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் உங்களுக்கு கிடைக்கும். இதுல வந்து நீங்க வெஜிடபிள்ஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுனால நேச்சுரல் ஃபைபரும் இருக்கு. எக்க பொறுத்த வரைக்கும் நீங்க ஒன்லி ஒயிட்ட மட்டும் சாப்பிடக்கூடாது. அதுல உள்ள எல்லோவையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். அப்பதான் அந்த நேச்சுரல் ஃபேட்டும் கிடைக்கும். எல்லோ சாப்பிடலாமா மேடம்? எல்லோ சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வராதா? அப்படின்னா இதெல்லாம் வந்து நேச்சுரல் ஃபேட். நீங்க வந்து கடையில போய் பர்கர், பீட்சா அந்த மாதிரி சாப்பிடுறது தான் வந்து உங்களுக்கு ஃபேட், கொலஸ்ட்ரால பயங்கரமா ஏத்தும். இந்த மாதிரி நேச்சுரல் ஃபேட்ஸ் அதுவும் நீங்க வந்து அரிசி உணவுகள் அதாவது ரைஸ், சப்பாத்தி அதெல்லாம் குறைச்சிட்டு இத நீங்க சாப்பிடும் பொழுது தாராளமா அந்த முட்டையின் மஞ்சக்கருவ சாப்பிடலாம். சோ 3 எக்ஸ்ல உங்களுக்கு 18 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் கிடைக்குது. பிளஸ் வந்து நீங்க வெஜிடபிள்ஸ், சீஸ் ஒரு ஸ்லைஸ் நீங்க எடுத்துக்கிறதுனால அங்கேயும் உங்களுக்கு நேச்சுரல் ஃபேட் கிடைக்கும். சோ எக்ஸ்ட்ராவா வந்து எனக்கு 25 கிராம்ஸ் பத்தாது மேடம். நான் ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிடுறேன். எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 30, 35 கிராம்ஸ் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா ஒரு எக் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவா இன்னொரு ஸ்லைஸ் சீஸ் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மீல்ல உங்களுக்கு 35 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் ஈஸியா கிடைச்சிரும். இப்போ அடுத்தது வந்து ஃபிஷ் வச்சு எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் பீஸ் ஃபிஷ்ல வந்து 6 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் இருக்கு அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? சோ அது 3 பீஸ் பிளஸ் வந்து ஒரு ஹாஃப் கப் ரைஸ். நான் எப்பயுமே ஒரு கப் ரைஸ் சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். பட் நீங்க லோ கார்பா போகணும். எனக்கு ரொம்ப லோ கார்பா என்னோட டயட் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஹாஃப் கப் ரைஸ் சாப்பிடுங்க. அதோட கூட ஃபிஷ்னா நீங்க அந்த குழம்பு பண்ணிருப்பீங்க இல்லையா? அதை மிக்ஸ் பண்ணிட்டு பிளஸ் வந்து நான் நான்வெஜ் செய்யற அன்னைக்கு நான் எங்க வீட்ல காய்கறி எல்லாம் செய்ய மாட்டாங்க மேடம். நான் எப்படி ஃபைபர் இன்க்ளூட் பண்றது அப்படின்னா ரொம்ப ஈஸி. ராவா வெள்ளரிக்காய், கேரட் அந்த மாதிரி கடிச்சு சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ரைத்தா வெங்காயம் அப்புறம் ஒரு கப் ஆஃப் கர்ட் சாப்பிடணும்னு சொல்லுவேன் இல்லைங்களா? சோ அந்த கர்டையும் வெங்காயத்தையும் மிக்ஸ் பண்ணி ரைத்தா மாதிரி கூட நீங்க சாப்பிட்டுக்கலாம். 3 பீஸ் ஆஃப் ஃபிஷ் பிளஸ் வந்து ஹாஃப் கப் ரைஸ் வித் குழம்பு அப்புறம் ஒரு குக்கும்பர் ஒரு 1 ஆர் 2 கேரட் அப்படி இல்லைன்னா வெங்காயம் அண்ட் ஒரு கப் கர்ட் இது எல்லாமே நீங்க இன்க்ளூட் பண்றீங்க அப்படின்னா இந்த 24 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் கிடைக்கும். எக்ஸ்ட்ராவா எனக்கு புரோட்டீன் வேணும் மேடம் அப்படின்னா இன்னொரு 2-3 பீசஸ் ஆஃப் ஃபிஷ் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட ரைஸை அதிகப்படுத்தாதீங்க. அடுத்தது வந்து சிக்கன். இது வந்து நேச்சுரல் புரோட்டீன் அண்ட் ஃபேட்டோட ஒரு பெஸ்ட் சோர்ஸ் வந்து சிக்கன். சோ தாராளமா வந்து நீங்க அதை சாப்பிடலாம். இன்னொன்னு சிக்கன் உடனே நம்ம வந்து நாட்டுக்கோழி மட்டும்தான் சாப்பிடணுமா? பிராய்லர் கோழி எல்லாம் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்பீங்க. பிராய்லர் கோழி சாப்பிடக்கூடாது, நாட்டுக்கோழி மட்டும்தான் சாப்பிடணும்னா நம்மள நிறைய பேருக்கு சிக்கனே கிடைக்கவே கிடைக்காது. இன்னொன்னு அதுல வளர்றதுக்கு வந்து இந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன் அதெல்லாம் போட்டிருப்பாங்களா மேடம்னா ஹார்மோன் இன்ஜெக்ஷன்லாம் பயங்கர விலை ஜாஸ்தி. அதை நம்ம வாங்குற 100 ரூபாய் சிக்கனுக்கு அவங்க போட்டாங்கன்னா அவங்களுக்கு கட்டுப்படியே ஆகாது. சோ ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் அதெல்லாம் அதுல போடுறது இல்ல. அதுக்கு வந்து ஃபுல் நியூட்ரிஷன் கிடைக்கிற மாதிரி அதை ஒரு கூண்டுக்குள்ளார வச்சு அதை வளர்க்குறாங்க. அவ்வளவுதான் நம்ம நாட்டுக்கோழிக்கும் இதுக்கும் உள்ள ஒரு பெரிய டிஃபரன்ஸ். மத்தபடி நீங்க வந்து அதை சாப்பிடலாமான்னா பிராய்லர் கோழி முட்டையா இருக்கட்டும், பிராய்லர் கோழியா இருக்கட்டும் தாராளமா சாப்பிடலாம். பெரிய நியூட்ரிஷனல் டிஃபரன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வராது. சோ சிக்கன் அப்படின்னு நீங்க சாப்பிடும் பொழுது அதே மாதிரி 3 பீஸ் ஆஃப் சிக்கன் ஹாஃப் கப் ரைஸ் வித் அந்த சிக்கன் குழம்பு நீங்க சாப்பிடலாம். அப்புறம் நீங்க அதே மாதிரி ஒரு கேரட், குக்கும்பர் இல்ல ஒரு வெங்காயம் அப்புறம் ஒரு கப் கர்டு ஐதர் நீங்க இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சாலட் மாதிரி கூட சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா தனித்தனியா கூட நீங்க இந்த ரைத்தாவையும் வெஜிடபிள்ஸையும் சாப்பிட்டுக்கலாம். சோ இந்த மாதிரி டயட் சாப்பிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு நேச்சுரல் ஃபைபர் அண்ட் நேச்சுரல் ஃபேட்டும் கிடைக்கும். 25 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் கிடைக்குது. இந்த 25 கிராம்ஸ் வந்து எனக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் மேடம். இன்னொரு 35 கிராம்ஸ் வேணும்னா ஆஸ் யூஷுவல் நீங்க சிக்கனோட அளவை வந்து ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இன்னொரு 2-3 பீஸ் சிக்கன் சாப்பிட்டுக்கோங்க. மற்றபடி ரைஸோட அளவை வந்து ஜாஸ்தி பண்ணாதீங்க. இப்ப நான் வந்து 4th மீல் சொல்றேன். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மீல். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான மீல் பன்னீர் தோசை அப்படி இல்லைன்னா பன்னீர் இட்லி. அதாவது இதுல வந்து ரைஸே இல்லாம தோசை ஆர் இட்லி பண்றது. என்னன்னா ஒரு 100 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் எடுத்துக்கோங்க. 2 முட்டை வித் எல்லோ எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு அரை கப்பு தேங்காய் துருவல் அதை எடுத்துக்கோங்க. இது மூணையுமே ஒரு மிக்சியில வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சி வரும். உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப லிக்விடா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 1 ஆர் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சில நீங்க வந்து தோசை டவால நீங்க நெய் போட்டு தோசை பன்னீர் தோசை அப்படின்னு ஊத்தலாம்.
அப்படி இல்லைன்னா இட்லி பேன்ல வந்து ஸ்டீம் பண்ணியும் இதை நீங்க சாப்பிடலாம். எக்ஸ்ட்ரா டாப்பிங்ஸா நீங்க அந்த தோசையில வந்து பச்சை மிளகா, இல்லைன்னா மிளகு, வெங்காயம், கேரட்டு அந்த மாதிரி எல்லாம் கூட இந்த தோசை மாவுல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நான் சொன்ன குவான்டிட்டியில வந்து உங்களுக்கு நல்ல 2 பெரிய தோசை வரும். இதுல வந்து நோ ரைஸ், நீங்க ரைஸே ஆட் பண்ண வேண்டாம். இதை வந்து நீங்க மல்லி சட்னி, அப்படி இல்லைன்னா தக்காளி தக்காளி சட்னி, இல்லைன்னா வெங்காய சட்னி இந்த மாதிரி தொட்டுக்கிட்டு நீங்க அதை சாப்பிடலாம். இந்த மீல்ல வந்து உங்களுக்கு ஈஸியா 30 கிராம் புரோட்டீன் கிடைச்சிரும். அதை விட அதிகமா எனக்கு இந்த மீல்ல புரோட்டீன் வேணும் அப்படின்னா கடலை சட்னி ஆட் பண்ணிக்கோங்க. சோ கடலை சட்னி வித் இந்த தோசை இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஈஸியா 40 கிராம் புரோட்டீனை நீங்க ரீச் பண்ணிடலாம். இதுலயும் வந்து ஃபைபர் அப்புறம் நேச்சுரல் ஃபேட் உங்களுக்கு கிடைக்குது. ஃபைபர் வந்து நீங்க இன்க்ளூட் பண்ற அந்த காய்கறிகள் தான், தோசையிலயோ இல்லைன்னா சட்னிலயோ இன்க்ளூட் பண்றது தான். ஃபேட் வந்து ஆப்வியஸ்லி பன்னீர்ல, முட்டையில இது எல்லாத்துலயுமே உங்களுக்கு நேச்சுரல் ஃபேட் கிடைக்குது. அடுத்தது வந்து 5th டைப் ஆஃப் மீல். சாதாரண இட்லி தோசை அதுல வந்து என்ன மேடம் சாப்பிடலாம் அப்படின்னா 2 இட்லி இல்லைன்னா 2 தோசை இல்ல ஒரு 1 or 2 சப்பாத்திஸ்ல வந்து நீங்க இது வந்து எப்பயாவது வச்சுக்கோங்க. கடலை கறி, அதாவது வந்து கொண்டக்கடலை, வேர்க்கடலை இதுல எல்லாம் வந்து குருமா மாதிரி பண்ணிட்டு அந்த 2 இட்லிக்கு ஒரு கப் ஆஃப் கொண்டக்கடலை கறி, அப்படி இல்லைன்னா வேர்க்கடலை கறி அது மாதிரி நீங்க தொட்டு சாப்பிடலாம். இந்த கடலை கறியில 2 ஸ்லைஸ் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நேச்சுரல் ஃபேட் வேணும் அப்படிங்கிறதுக்காக 2 இட்லி, ஒரு கப் கடலைக்கறி வித் 2 ஸ்லைஸ் ஆஃப் சீஸ் அப்படிங்கும் பொழுது ஈஸியா உங்களுக்கு 26 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் கிடைக்கும். இதுல எக்ஸ்ட்ரா புரோட்டீன் வேணும்னா உங்களோட சீஸை வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு 1 or 2 ஸ்லைஸ் வேணா ஆட் பண்ணிக்கோங்க. கடலைக்கறி வந்து ஒரு கப்புக்கு மேல நம்மளால ரொம்ப சாப்பிட முடியாது. ஏன்னா வந்து ஒரு சில பேருக்கு அது ஒத்துக்காது. அந்த ஃபைபர் வந்து வயிறு வலி உண்டாக்கும். அதனால இட்லியையும் நீங்க ஜாஸ்தி பண்ணிட வேண்டாம். சோ நீங்க வந்து அந்த சீஸை வேணா 2க்கு பதில் எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா புரோட்டீன் வேணும், 26 கிராம்ஸுக்கு மேல எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் 2 ஸ்லைஸ் சீஸை வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சோ அடுத்தது வந்து 6th மீல் அடை தோசை. இதுக்கு வந்து நீங்க தொட்டுக்க அடை, அவியல் அதெல்லாம் ஒரு சில பேருக்கு பிடிக்கும் இல்லைங்களா? சோ அவியல் அதுல வந்து உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வருது. சோ ஃபைபர் வந்துடும். அடையிலேயே ஏற்கனவே ஃபைபர் இருக்குது. பிளஸ் வந்து 1 கப் ஆஃப் கர்டு. சோ அதுல ஒரு 4 கிராம்ஸ் புரோட்டீன் உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிடும். அடை தோசை ஒரு தோசையில உங்களுக்கு 6 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் கிடைக்கும். சோ நீங்க 2 தோசை அடை தோசை சாப்பிடலாம். இந்த அடை தோசையிலுமே ஒரு தோசையில ஒரு ஸ்லைஸ் ஆஃப் சீஸ் உள்ள வைக்கலாம். நேச்சுரல் ஃபேட்டை இன்க்ளூட் பண்றது. 2 தோசைக்கு 2 ஸ்லைஸ் ஆஃப் சீஸ். இந்த மாதிரி 2 சீஸ் அடை தோசை வித் அடை அவியல் ஒரு கப் தயிரோட வெஜிடபிள்ஸோட நீங்க சாப்பிட்டீங்க அப்படி இதுல உங்களுக்கு 24 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் ஈஸியா கிடைச்சிரும். இதுலயுமே வந்து உங்களுக்கு ஜாஸ்தியான புரோட்டீன் வேணும் அப்படின்னா அகைன் வந்து நீங்க உங்களோட சீஸோட அளவை கூட்டிக்கோங்க. இன்னும் 2 ஸ்லைஸ் ஆஃப் சீஸை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து எக்ஸ்ட்ராவா சீஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம் மேடம், வேற ஏதாவது ஃபில்லிங்கா எனக்கு சாப்பிடணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி சிம்பிளா நீங்க வந்து நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வகைகள் சாப்பிடலாம். வேர்க்கடலை ஒரு கப் சாப்பிடலாம். சோ வேர்க்கடலை வந்து வறுத்த வேர்க்கடலை 100 கிராம்ல வந்து 25 கிராம் புரோட்டீன் இருக்கு. சோ நீங்க வந்து அது ஒரு 50 கிராம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா கூட ஈஸியா 10-12 கிராம் புரோட்டீன் உங்களுக்கு கிடைச்சிரும். அது இல்லாம சப்போஸ் அந்த மாதிரி வேர்க்கடலையா சாப்பிடுறது எனக்கு போர் அடிக்குது, ஒரு நாள் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் சாப்பிடுறேன் அப்படின்னா தாராளமா நீங்க சாப்பிடலாம். ஒரு ஸ்மால் கப்ல ஒரு 10 பாதாம், 10 பிஸ்தா, ஒரு 5 வால்நட், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பம்கின் விதைகள், வாட்டர்மெலன் விதைகள், அப்புறம் சன்ஃபிளவர் விதைகள் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன கப்ல போட்டு சாப்பிடுறீங்க அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு ஒரு 6 to 8 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் கிடைக்கும். வயிறு ஃபுல்லாகல மேடம், ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னா தனியா ஒரு ஸ்நாக்கா இதை சாப்பிடாதீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ½ an hourக்குள்ளாரையே இதை சாப்பிடுங்க. இந்த நட்ஸ் வகைகளையும் உங்களுக்கு நேச்சுரல் ஃபேட் தாராளமா கிடைக்கும். அந்த விதைகள் நீங்க இன்க்ளூட் பண்ணும்போது நேச்சுரல் ஃபைபரும் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்னு இந்த நான் சொன்ன பன்னீர் தோசை, அடை தோசை இதெல்லாம் வந்து நீங்க வார்க்கும் பொழுது தோசைக்கல்ல வச்சு யூஸ் பண்ற ஆயில் வந்து கோகனட் ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வெண்ணெய், நெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. இதுல எல்லாம் வந்து இதுலயே நேச்சுரல் ஃபேட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி மீல் ஐடியாஸ் வந்து உங்களுக்கு ஓகே நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு அப்படின்னா இன்னும் எங்களுக்கு நிறைய மீல் ஐடியாஸ் சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து இன்னும் கூட உங்களுக்கு வேற மீல் ஐடியாஸ் அதுல எவ்வளவு புரோட்டீன் கிடைக்கும், எப்படி ஃபைபர் ஃபேட்லாம் இன்க்ளூட் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு நான் சொல்றேன். அப்படி இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு, வேற ஏதாவது பத்தி உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அதை பத்தி அடுத்தடுத்த வீடியோல நான் பேசுறேன். ஓகே, பாய்.